ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டேட்டாக இருந்ததில்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1950s எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் கடைசியிலிருந்து 2வது பொசிஷனில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 2025ல் டாப்லேருந்து 2வது பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அடைஞ்சிருக்கு. நீங்கள் பாவர்ட்டி லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 69% பாவர்ட்டி இருந்துச்சு தமிழ்நாட்டில். இந்த மேப்லேயே தமிழ்நாடு தான் ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கு. இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்ல இருந்து டார்க் கிரீனுக்கு மாறி இருக்கு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் இதை பேஸ் பண்ணி இருந்த எக்கானமி. அங்கிருந்து தமிழ்நாடு மாத்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகருது. அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் மாதிரி பண்றோம். அடுத்த ஸ்லைட் போ. ஸோ அது எப்படி தமிழ்நாடு என்ன நம்ம தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்றாங்க. ஓல்டு எக்கானமியில் இதெல்லாம் கேபிட்டல், ஆனா நியூ எக்கானமியில் நம்ம மக்கள் தான், இளைஞர்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேபிட்டல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்க்கணும்னா 1960sல தமிழ்நாட்டுடைய படித்தவங்களோட எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா 20% இருந்துச்சு, படிக்காதவங்க 80% இருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2025 அந்த நம்பர் 91% and 9%. That is the transformation of how human capital has been unlocked in Tamil Nadu. Next, இதுல சிறப்பா சொல்லணும்னா நம்ம இன்க்ளூசிவ் growth பத்தி பேசுறோம். தமிழ்நாடுனாலே பெண்கள் தான், பெண்கள் முன்னேற்றம். அதுல வெறும் 8% படிச்சுட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு 74% படிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தமிழ்நாடு உருவாக்குது. நெக்ஸ்ட், இதுல தமிழ்நாடு எப்படி பாக்குதுன்னா இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா பாக்குது. எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க மகிழ்ச்சி முக்கியமா இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், எக்கானமியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நிறைய தடவை பேசிட்டாங்க. தமிழ்நாடு இஸ் கைண்ட் ஆஃப் லைக் லீடிங் ஸ்டேட். நம்பர் 2 ஜிடிபியில் இருந்தாலும் மும்பையில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதனுடைய ஜிஎஸ்டிலாம் எப்படி அதனுடைய ஜிடிபிலாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பிரிச்சு தமிழ்நாடு கொடுத்தாங்க. நம்ம ஈவன் ஜிடிபியில் கூட நம்ம நம்பர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் வந்து உமன், நீங்க இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ற உமன் எம்ப்ளாயீஸ் தமிழ்நாட்டில், இந்தியாவில் 43% தமிழ்நாட்டில் மாத்திரமே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 12%. அந்த கேப்பே கிட்டத்தட்ட 4 டைம். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சவுதர்ன் தமிழ்நாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி, இது வந்து இந்த நம்பர்ஸ் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். லெதர்ல வந்து இந்தியாவோட மொத்த ப்ரொடக்ஷன்ல 47%, ஆட்டோ பார்ட்ஸ் 42%. இந்தியாவோட ப்ரொடக்ஷன்ல நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே ஒரு மாநிலம் 42% ப்ரொடக்ஷன் உருவாக்குது. எலக்ட்ரானிக்ஸ்ல 42%, டெக்ஸ்டைல்ல 27%, மெஷினரியில 18%. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட லீட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க சார் நீங்க ஏன் சார் எஜுகேஷன் வந்து நீங்க தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணுங்க, ஒரு அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க, ஒரு சைனாவோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு போனா சரி ஓகே அமெரிக்காவோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோன்னா ட்ரெஷரி எஜுகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா, ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் 3 year and 4 year degrees and not the degrees which is like 1 or 2 year certificates. Tamil Nadu even beats America in tertiary education in terms of higher education GER. Next, healthcare வந்து we do revolution. World Health Organization says 1 doctor per 1000 citizens. அமெரிக்காவிலே ஒரு டாக்டர் ஃபார் 500 தான். தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் ஃபார் 250 சிட்டிசன்ஸ். இதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது 4 times, இந்தியா ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது 8 times we are better than the standards. Next,
ஸோ கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க, டிவி பெனிட்ரேஷன் 96%. இதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா கலைஞர் டிவி திட்டம் வரும் பொழுது 2006ல் வெறும் 40% தான் டிவி பெனிட்ரேஷன் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அன்னைக்கு ஒரே ஒரு 5 இயர் பீரியட்ல கலைஞர் அதை வந்து 87%-ஆ மாத்தின சாவியா ஒரு ஸ்டேட்டா இருக்கு. காரணம்னா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் டிவைட கலைஞர் அன்னைக்கே கீழ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் we have 80% penetration. We have 104 telephones including all the 2 SIM cards we have for every 100 people. Next. See, தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து ரொம்ப இன்க்ளூசிவா இருக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். ஒரு ஸ்டேட்ல 6 ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட் அண்ட் 2 more நியூ ஏர்போர்ட்ஸ் ஆர் கமிங் அப். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இந்தியாவில் இல்லவே இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னா இத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னா அத்தனை இடம் வளர்ந்துருக்கணும். அப்படி வளர்ந்துருந்தா மாத்திரம் தான் இவ்வளோ ஏர்போர்ட்ஸ் அங்கே வரும். நெக்ஸ்ட். ஸோ இந்த மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்க்ளூசிவ் மாடல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்லைடில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் எக்கனாமிக் growth, இன்னொரு சைடில் சோஷியல் growth. தமிழ்நாடு மாத்திரம்தான் எக்கனாமிக் growth-ஐயும் சோஷியல் growth-ஐயும் ஒரே சாரா பார்க்குது. அதனால தான் தமிழ்நாடு டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கு, டாப் ரைட் கார்னர்ல இருக்கு. ஸோ இப்போ மகாராஷ்டிரா, குஜராத்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் பொருளாதாரம் மாத்திரம்தான், சமூகத்தை பற்றின அக்கறை ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரி கம்யூனிசம் ரூல் பண்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி லேபர் ஓரியன்டட் எக்கானமிஸ். பட் இது ரெண்டுமே நல்லதில்லை. தமிழ்நாடு has figured out a model which is called the Dravidian model, which is an inclusive growth model which will take the state to the world level, and that is what is the Tamil Nadu model. Next one. The final 1 or 2 slides. I think I'll finish fast. What I really understood is the fundamental reason why Tamil Nadu has achieved the super state model is these 3 big people. முதல்ல பெரியார் என்ன பண்றாருன்னா சமூக புரட்சி உருவாக்குறார். சமூக புரட்சி உருவாக்கின மாத்திரம் பத்தாது, அதுக்கப்புறம் அண்ணா வர்றார். அண்ணா என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் அதிகாரம் வேணும், அதனால என்ன பண்றாருன்னா பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை உருவாக்குறார். அதுக்கப்புறம் கலைஞர் வர்றார். கலைஞர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக், I would call Kalaignar as the father of the industrialization of Tamil Nadu. And he creates the industrial revolution for Tamil Nadu. இந்த 3 stages தான் வந்து தமிழ்நாடு இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டா மாத்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த 3 தலைவர்களும் பண்ணிட்டாங்க. அதோட தொடர்ச்சியா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் உலகத்தையே கொண்டு வந்து இளைஞர் கையில கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட், ஆண்டர்பிரினியரியல் எக்கானமி உருவாக்க முடியும். அதுக்கு இந்த உலகம் உங்கள் கையில் மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் இஸ் a fantastic initiative because I used to say a laptop, an AI and an internet connection, if it has ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒருத்தர் சிலிக்கன் வேலியோட கம்பீட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டியை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. மாணவர்கள் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிட்டு we should make Tamil Nadu as an entrepreneurial state and build businesses and grow Tamil Nadu to the $1 trillion economy. And as well as if it makes $1 trillion, we will be a G20 country, not a state. If Tamil Nadu hits $1 trillion, we will be one of the G20 country level economy. Thank you very much.